அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று புறம் பேசுதல் அல்லது புறங்கூறுதல் கூடாது. நண்பர்களே, உலக அளவில் 60% மக்கள் ஒருவரை பற்றி ஒருவர் ஏதேனும் பேசுகிறார்கள் என்கிறது மேலை நாட்டு ஆய்வு ஒன்று. சிலர் மற்றவர்களை பற்றி தாழ்வாக பேசுவது தங்களை உயர்வாக நினைக்கச் செய்யும் என்று நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் புறம் பேசுபவர்கள் தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்ளவே செய்கிறார்கள். இவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்ற எண்ணத்தைத்தான் பிற மனதில் விதைக்கிறார்கள் என்கிறது ஆய்வின் முடிவு. பொதுவாக புறம் பேசுபவர்கள் தங்களை நியாயப்படுத்தி கொள்ள சொல்லக்கூடிய வார்த்தை எதுவாக இருக்கும் என்றால், நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன் என்பது போன்றே இருக்கும். குறைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. ஒருவரிடம் என்ன தவறு இருக்கிறது என்று பார்க்க முனையும் பொழுது நிச்சயமாக ஒரு தவறுதான் தெரிய வரும். ஏனென்றால் ஆழ்மனம் தன் தேவைக்கு ஏற்ப ஒன்றை அனுமானித்து கொள்ளும். நீங்கள் என்ன தேடுகிறீர்களோ அதைத்தான் உங்களிடம் கொண்டு வந்து அது சேர்க்கும். ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி பிறரிடம் அவதூறாகவோ அல்லது எதிர்மறையாகவோ சொல்வதே புறங்கூறுதல். இந்த கால இளைஞர்களின் பாஷையில் சொல்வதாக இருந்தால் பற்ற வைத்தல் என்பார்கள் அல்லது போட்டு கொடுத்தல் என்று கூட சொல்வார்கள். இதிலும் கோள் என்றும் குரலை என்றும் 2 வகை உண்டு. அதாவது, ஒருவரது கெட்ட குணங்களை பற்றி அவர் இல்லாதபோது அடுத்தவரிடம் சொல்வது என்பது கோள் மூட்டுவது என்று கூட சொல்லுவார்கள். கற்பனையாக இல்லாததையும் பொல்லாததையும் இட்டுக்கட்டி கூறுவது குரலை. ஆக கோளை விட குரலை என்பது மிகவும் தீமையானது, தீயது. மனிதனின் ஐம்புலன்களில் வாய் மூலம் இழைக்கிற பாவப்பட்டியலில் புறங்கூறுதலையும் சேர்த்திருக்கிறது புத்த மதம். வள்ளுவப் பெருமான் கூட புறங்கூறாமை பற்றி தனி அதிகாரமே இயற்றியுள்ளார். இராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களிலும் புறங்கூறுதல் முக்கிய இடம் வகிக்கிறது. கைகேயியிடம் கூனி மூட்டிய புறங்கூறுதல் எனும் தீ இராமாயணத்தில் முக்கிய திருப்பங்களை ஏற்படுத்தியது. அதேபோல் சகுனி கௌரவர்களிடம் புறங்கூறி பற்ற வைத்த தீவினையே மகாபாரத போருக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. புறம் பேசுவதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் குறித்து சிந்திக்க வேண்டும். ஒரு பெண்மணி தன் குருவிடம் சென்று தனக்கு மிக மோசமான குறை பேசும் குணம் இருப்பதாகவும் அதை அவர் களைந்திட உதவ வேண்டுமெனவும் கேட்டுக்கொண்டாள். குருவும் அப்பெண்ணிடம், நீ வீட்டிற்கு சென்று ஒரு பையில் கோழி இறகுகளை கொண்டு வருமாறு சொல்லி அனுப்பினார். அப்படி கொண்டு வரும்போது வரும் வழியில் அந்த இறகுகளை ஆங்காங்கே இறைத்து கொண்டு வர வேண்டும் எனவும் கூறினார். அப்பெண்ணும் அப்படியே வீட்டிற்கு சென்று குரு கூறியபடியே கோழி இறகுகளை பையில் கட்டிக்கொண்டு பிறகு அவற்றை வழியெல்லாம் இறைத்து கொண்டு வந்தாள். பிறகு குருவிடம் சென்று அவர் கூறியபடி செய்துவிட்டதாக கூறினாள். குருவும், நல்லது, இப்போது நீ திரும்பிச் சென்று நீ இறைத்த கோழி இறகுகளையெல்லாம் மறுபடியும் சேகரித்து கொண்டு வா என்று பணித்தார். அதற்கு அந்த பெண்மணி, அது எப்படி முடியும், கோழி இறகுகளெல்லாம் காற்றில் பறந்திருக்குமே என்றாள். அதற்கு குரு சொன்னார், குறை பேசுவது என்பது கூட அது போன்றதுதான். அதாவது பேசினால் அது காற்றில் பறந்திருக்கும் என்பதுதான். சொன்ன சொற்களையெல்லாம் திரும்ப பெற முடியாது. ஆகவே ஒரே வழி குறை பேசாமல் இருப்பதே நலம் என்றார் குரு. ஒரு விரல் நீட்டி எதிரியை குறை சொல்லும் அதே வேளையில் மறுபக்கம் 4 விரல்கள் நம்முடைய மார்பை நோக்கி வருவதை அறியாயோ எனும் கூற்றின்படி நாம்
மற்றவர்கள் குறைகளை பற்றி பேச முற்படும் முன் நாம் நம் குறைகளை பற்றி முதலில் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த கெட்ட பழக்கம் என்பது நம்மை விட்டு அகலும். மீண்டும் நாளை சந்திப்போம்.